வெடிக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பேட் பேட் பட்டாம்பூச்சி நாட்டா வெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களைங்கிற வேலை நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக அழகுக்கலை, சமையல் கலை, அதிவேக கணிதம் மற்றும் ஹிந்தி பயிற்சி என பல்வேறு திறன்களை இளைய தலைமுறைக்கு கடத்தும் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர், கவிஞர், வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் சிக்கலில் இருந்து நம்மோடு இணைகிறார். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். ஹேமா அவர்கள் எதை பத்தின குறிப்புகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். நான் உங்கள் ஆர்ஜே ஹேமா. இன்றைக்கி நான் சொல்ல போகிற குறிப்பு என்னென்னா, இந்த கோடை காலத்தில் இந்த 3 கனிகளுமே ஒன்றா சாப்பிடக்கூடிய நேரங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். முக்கனி, மா, பலா, வாழை. இந்த முக்கனி பேர் வந்தது என்ன காரணம் எப்படின்னு தெரியுமா? நம்ம மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில், சங்க காலத்தில் ஒவ்வொரு மன்னர்களின் ஆட்சியில் பகுதியில், அதாவது பாண்டிய நாட்டு சிறப்பு என்னென்னா அந்த மாங்கனி, சேர நாட்டு சிறப்பு பலா, சோழ நாட்டு சிறப்பு வாழை. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய சிறப்பு தான் இந்த 3 கனியும். அந்த அடிப்படையில் தான் இந்த முக்கனி அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. அதில் முதலாவதாக மாதா ஊட்டாத சோறு மாங்கனி ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாம் முதலாவதாக பார்க்கலாங்க. நம்ம நிறைய மாங்கனி சும்மாவே சாப்பிட்ருவோம். இதையே குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னா மேங்கோ லஸ்ஸின்னா அந்த பல்ப்பு எடுத்துக்கணும் முதலாவது. அடுத்தது தயிர், 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. மாம்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்குங்க. அதுக்கு தக்கத்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எப்படி பிடிக்குமோ சர்க்கரையை எடுத்துக்கலாம் அளவுகளை. அடுத்தது ஐஸ் க்யூப்ஸ். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஐஸ் க்யூப் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், அதை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேங்கோ லஸ்ஸி. இதில் என்ன பயன்னாக்கா, பெக்டின் அப்படின்றது இருக்குது இதில் மாம்பழத்தில். அது கேன்சரை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பலா. இந்த பலாப்பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம். எப்பொழுதுமே நம்ம அந்த சுளைகளை அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். இதில் வித்தியாசமாக இப்போ சின்ன குழந்தைங்கள அதை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணணுன்னா நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு 2 கப்பு எடுத்துக்கலாம். தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் கூட சரி. அதில் ஒரு பெரிய டப்பா நிறைய வரும். தேங்காய் பால் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 10 ரூபா அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லைங்களா, அது வாங்கிக்கலாம். அடுத்தது பலாச்சுளைகள் ஒரு 25 பலாச்சுளைகள் எடுத்துக்கலாம். 20 25 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா உங்களுக்கு இனிப்பு சுவை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பலாச்சுளையை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். அது போக ஐஸ்கிரீம்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், தேங்காய் பால்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இது பத்தலை அப்படின்னும் போது நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இனிப்புக்கு தக்கன மாதிரி நீங்கள் சர்க்கரை அளவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிடணுங்க. இது 3த்தையும் போட்டு ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், தேங்காய் பால், பலாப்பழம், இது 3த்தையும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு, உங்களுக்கு பாத்திரம் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்ததுன்னா அதில் செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதை திருப்பியும் மிக்சியில் போட்டு அடிங்க. மிக்சியில் திருப்பியும் அடிச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் வைக்கலாம். எனக்கு இதே போதும், ஃபஸ்ட்டு தடவையே போதும் அப்படின்னாங்க நீங்கள் முதல் தடவையே எடுத்துக்கலாம். ஆனால் இது 3 தடவை இந்த மாதிரி அடித்து செட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 3 மணி நேரம் அதை திருப்பியும் ஃப்ரீசரில் வைக்கணும். திருப்பியும் எடுத்து திருப்பியும் மிக்சியில் அடிச்சுட்டு திருப்பி வைக்கணும். இது மாதிரி 3 தடவை செஞ்சோம்னாக்கா அதோடைய டெக்ஸ்சர், அதாவது அதோடைய ஐஸ்கிரீமோடைய அந்த இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே நீங்கள் கடையில் வாங்கின மாதிரியே இருக்குங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு வாட்டி போதும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு வாட்டியோடு எடுத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. மூணாவதாக நமக்கு வாழை. இப்போ இந்த வாழைப்பழத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குதுங்க. இது ரொம்ப மூளைக்கு ரொம்ப நல்ல ஒரு திறனை கொடுக்குற விஷயம் தான் இந்த வாழைப்பழத்தில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இதில் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு
கனினா இந்த வாழைப்பழம். டைஜஷன், அதாவது செரிமான சக்தி கூட்டக்கூடியது. இதுலேயுமே அந்த கேன்சர், புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகையை இல்லாமல் ஆக்கும். ஹார்ட்டுக்கு, பிபிக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம தோலுடைய சருமத்தோடைய பொலிவை மேன்மைப்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாழைப்பழத்தில் இருக்குதுங்க. நம்ம பிரெயினுக்கு, மூளைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக கொடுக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தில் அவ்வளோ ஒரு பயன் இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு 6 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ 1 கப்பு, வெல்லம் ஒரு 2 ஸ்பூனு, அரிசி மாவு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக வேண்டி 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு 1/2 கப்பு இல்லைனா 1 கப்பு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அளவுகள், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த மாதிரி அளவுகளை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஏலக்காய் தூள், வெள்ளை எள்ளு, இதுதான் தேவையான பொருட்கள். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். கோதுமை மாவு 1 கப்பு கோதுமை மாவு அது கூட கலந்துக்கோங்க. அரிசி மாவையும் கலந்துக்கோங்க. வெல்லம் 1.5 கப்பு வேணும். அந்த வாழைப்பழத்தில் உள்ள இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க, அது ரொம்பவும் நல்லது. அதனால் அந்த வெள்ளை எள்ளையும் அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியார சட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் நெய் விட்டு இந்த கலவையை ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. எடுத்து குழி பணியாரத்தை எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், ருசியானது கூட, சத்தானது கூடங்க. இந்த 3 குறிப்புகளும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும், சுவையுள்ளதாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, மற்றும் ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது அண்ணே. நல்லா இருக்குது, அதை தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்டோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 03 67 70 02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 9003677002. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவி நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். போடுறா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. போடுறா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க திகட்டாது. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM.